ஹர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் இல்ல சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால நம்ம எல்லாம் மனித பிறவி பிறந்துள்ளோம். என்ன அப்படின்னா, ஆனி மாசத்துல ரொம்ப விசேஷமானது சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம். எங்க அப்படின்னா, நம்ம கோவில்ல தரிசனம் பண்ணணும், சிவபெருமான பிரத்யட்சமா பார்க்கணும் அப்படின்னா சிதம்பரம் போகணும். பிறவாவரம் தாரும் பெருமானே எனக்கு பிறவாவரம் தாரும், பிறவாவரம் தாரு இறைவா மறுபடி உன்னை மறவாவரந்தாரு பெருமானே எனக்கு பிறவாவரம் தாரு. என்னன்னு கேட்கிறீங்களா? எம்பெருமான் சிவகாமி அம்பிகா சமேத ஆனந்த தாண்டவமூர்த்தி விசேஷமாக வருகிற 12ஆம் தேதி அன்னைக்கு எம்பெருமான் ஆனி திருமஞ்சன விழா. என்ன மாமா அப்படின்னா, இருக்கிற லோகத்துல இருக்கிற கஷேத்திரத்திலேயே பகவான் பிரத்யட்சமாக ஆகாயஸ்தலமாக எம்பெருமான் நடராஜ பெருமானுடைய ஆனி திருமஞ்சன வைபவம். என்ன மாமா விசேஷம் அப்படின்னா, எல்லா அடியார்களும் 63 நாயன்மார்கள் எல்லாருமே அந்த காலத்துல எந்த சிவாலயத்துக்கு பேர் காலம் இல்லையோ நடராஜாவை தரிசனம் பண்ணாம இருந்ததே கிடையாது. என்ன பாடுறார் சுந்தரர்? தில்லை வாழல் தனர்வா தில்லை வாழல் தனதம் அடியார்க்கும் அடியே அப்படின்னு பாடுறார். எடுத்தவனே என்ன சொல்றார்? தில்லைவாழ் அந்தணர்கள். எம்பெருமான் சிவபெருமான் நடராஜ பெருமான் தில்லையிலே அந்தணர்கள் தீட்சிதர்கள், நடராஜான் ஒரே ஜீவனாக ஜீவ அம்சமாக அவளுக்கெல்லாம் நடராஜா தான் உயிர். அவ ஒவ்வொரு நாடி நடம்பும் சிவபெருமான். அந்த நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னா, முப்பேணி தீண்டுவார் அடியாருக்கும் அடியே. முப்பேணி முக்காலமும் எந்த நேரத்திலும் எம்பெருமான் சிவபெருமானை பூஜை செய்பவர்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆகாயஸ்தலம் சிதம்பரம் ரகசியம் என்று சொல்வார்கள். என்ன ரகசியம் அப்படின்னா, அது ரகசியம்தான். சிவபெருமான் பிரத்யட்சமாக ஆகாயத்தில் இருந்து இறங்கி அவதாரமாக இருந்த ஊர். இந்த உலகத்துக்கே மத்தியமமான இடம். அப்படிப்பட்ட எம்பெருமான் மூலஸ்தானமே வெளியில வர. எல்லா கோயிலையும் மூலஸ்தானம் என்ன இருக்கும்? கற்சிலையா இருக்கும், சிலாரூபமா இருப்பார். இந்த சுவாமி உற்சவமூர்த்தியா இருக்கக்கூடிய மூலஸ்தான எம்பெருமான் ஆனந்த தாண்டவமூர்த்தி அவரே வெளியில வர்றார். 11ஆம் தேதி அன்னைக்கு 11 காலையில எம்பெருமான் விசேஷமாக ரதோஸ்தவம். என்னத்துக்கு மாமா அதை நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னா, போய் பார்க்கணும். அதுக்குதான் இப்ப நந்தனார் எம்பெருமான் சிவபெருமான் நடராஜ பெருமானை பார்த்ததே இல்லை. அவர் கேட்கிறார், எம்பெருமான் சிவபெருமான் பாடுறார், வருகலமோ ஐயா நானங்கே வருகலமோ ஐயா அப்படின்னு அவரே பாடுறார். நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்? அங்கே எந்த ஒரு விஷயமும் புலப்படாத ஒரு விஷயம் என்னன்னா ரகசியம், ஆகாயஸ்தலம். எம்பெருமா அப்படியே சர்வ சஞ்சாரியா இருக்கக்கூடிய ஊர் சிதம்பரம். நடராஜ பெருமானை அந்த ஆனந்த தாண்டவம் சுவாமி வெளியே வரும்பொழுது அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார். என்ன? ஓசைக்கு மணி உண்டு, பூஜைக்கு மனம் உண்டு. எம்பெருமான் சிவபெருமான் வரும் பொழுது மத்தள தாலியங்கள் வாசிக்க, அங்கே தீபங்கள் எரிந்து வர, அங்கே அந்தணர்கள் வேதங்கள் முழங்க, எல்லா சிவபக்தரும் ஓம் நம சிவாய என்று சொல்லி ஆனந்த தாண்டவமூர்த்தியை 2 கைகளாலே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் என்று சொல்லி
அந்த தரிசனத்தை கண்டுகளிக் கொண்டிருக்கிறார்கள். என்னமாமா இது அப்படின்னா 63 நாயன்மார்கள் பிறந்தார் இல்லையா, அவளோட அடியார்களாக நிறைய பேர் இருந்தா. எல்லாருக்குமே சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தாதான் அந்த சிதம்பரம் நடராஜ பெருமானை போய் பார்க்க முடியும் சார். இதுல எழுதி வேணாலும் வச்சுக்குங்க. எல்லாரும் சொல்லுவா திருப்பதிக்கு திருப்பதி பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தாதான் திருப்பதியில போய் தரிசனம் பண்ண முடியும். அதே போல இந்த சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆணித்திருமஞ்சன வைபவத்திலே எம்பெருமான் முத நாள் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில திருத்தேர் ஏறி ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக எம்பெருமான் திருவீதி உலா வருவார். அந்த தேர் நடந்து வரும் பாருங்க, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எம்பெருமான் எப்படி நடனம் ஆடுகிறாரோ அதே போலவே அந்த தேரும் நடனமாடி வரா மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு ஆனந்த கோலாகலம். அடுத்ததாக எம்பெருமானுடைய ஆணித்திருமஞ்சன மகா அபிஷேகம் வெடிகாத்தால. ஏன் சுவாமி இதெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, பார்க்கணும் சார். பிறவாவரம் தாரும் என்று சொன்னோம் பார்த்தீங்களா, அடுத்த பிறவி வேண்டான்னு நீ பாடவே கூடாது. இனிமே வேணும் வேணும் பாடணும். ஏன்? குளித்த பருவமூ கௌவை செவ்வாயில் எம்பெருமானுடைய அழகை பார்க்கணும் சார். சிவபெருமானுடைய அழகை பார்க்கணும். இப்ப ஐந்தறிவுள்ள ஜீவன்கள்லாம் இருக்கு. எல்லாம் அந்த நடராஜ பெருமானுடைய அழகை பார்க்க முடியுமா? மனிதாக பிறந்த நம்ம தான் பார்க்க முடியும். எம்பெருமான் எப்படி எவ்வளவு அழகா இருக்கார். குளித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்மீன் திரிப்பூ படித்தகலையும் பவளம்போல் மேனியும். அவருடைய அழகு செக்கச்சவே இருக்கிற வெள்ள வாய், கூவை செவ்வாய், அவருடைய பனித்த சடை, அவருடைய உடம்பானது அவ்வளோ தங்க நிறமா இருக்கான். எப்படி ரசிச்சு பாடினார் பார்த்தேலா மாணிக்க வாசகர். கொவ்வை செவ்வாயில் குமிழ்மீன் சிரிப்பும், அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் எம்பெருமான். நடராஜ பெருமானா சும்மா இல்ல சார். அப்படி ஒரு ஆனந்த தாண்டவத்தை எடுத்து நமக்கெல்லாம் தரிசனம் காமிக்கிறார். என்ன சொல்றார்? கடைசியில அவருடைய பாத திருக்கமலம் ஆடி காமிக்கிறார் பார்த்தேலா. சரணாகதி ஆகணும். இந்த நடராஜ பெருமானுடைய கை இப்படி இருக்கும், அனுகிரகம் இப்படி இருக்கும், இந்த கை காலுக்கு மேல இப்படி இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய அந்த கால்ல போய் சரணாகதியானால் எம்பெருமான் உங்களை இப்படி அணைத்து அனுகிரகம் செய்வார். எங்க? இந்த கையை இப்படி அணைச்சு மார்புல கொண்டு போயிடுவார் உள்ள. இந்த கையால அனுகிரகம் பண்ணுவார். அதுதான் நடராஜ பெருமானுடைய தத்துவம். சரி, என்ன சுவாமி அது அப்படின்னா, லோகத்துக்கே பரமா. நீங்க எந்த வேர்ல்டுல எங்க வேணாலும் போய் பாருங்க, நடராஜ சிலை இல்லாமல் எந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு கண்ட்ரிலையும் இல்லாம இருக்காது. எங்கேயான ஒரு இடத்துல வச்சிருப்பார். ஏன் அப்படின்னா, தத்துவரூபஸ்வம் அவர், பகவான் பரம்பொருள், அவர் தான் நம்ம சிவபெருமான். அப்படி ஒரு சிவபெருமான். நம்மெல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்திருக்கோம். எம்பெருமான் சிதம்பரத்துல நடராஜ பெருமான வருஷத்துல 2 வாட்டி வரார். மார்கழி மாசம் 1 வரார், ஆனி மாசம் வரார். என்ன பண்றார்? வந்து மக்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கிறார். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா அப்படின்னு எம்பெருமான் ஆடி வரார். ஆடி எங்கள் நமக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கிறார். இதனால என்ன மகாபலன் அப்படின்னா, ஜென்ம சாபல்யம் போகும் சார். எத்தனை பேர் சாபம் விட்டாலும் சரிதான் நம்மள. இவன் உருப்பட மாட்டான், இவன் தேர மாட்டான், இவன் மகாபாவி, இவன் கல்லஞ்சன், இவன் பிச்சைக்காரன் அப்படின்னு எத்தனை பேர் என்ன திட்டினாலும் அந்த சிதம்பரம் நடராஜ பெருமானை போய் தரிசனம் செய்து வந்தால் நமக்கு கோடி பாப விமோச்சனம். அதுவும் இந்த ஆணித்திரும்பஞ்சனம் ரொம்ப விசேஷம். போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதே போல உத்தரபல்குனி நட்சத்திரம், இந்த உத்தர நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அந்த நட்சத்திரத்தை பிறந்தா கூட எல்லாருமே தரிசனம் பண்ணலாம். இந்த உத்தர நட்சத்திரம் பிறந்தவா கூட அந்த எம்பெருமான் சிவபெருமானை வழிபட வேண்டும். ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். அதே போல திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திர காலாலும் அங்க சுவாமியை ரொம்ப பார்க்கலாம். அவெல்லாம் சிவனோட சிவனா இருக்கக்கூடியவர்கள். இனிமே அவளுக்கு சிவபக்தி இல்லாட்டா விட இந்த நட்சத்திர காலம் சிவபக்தி வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு சுவாமியை 27 நட்சத்திரம் ஒவ்வொரு சுவாமிக்கு உள்ள நட்சத்திரங்கள் தான் இருந்தாலும், எப்படி பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரம், ராமருக்கு புனர்பூசம் அப்படிங்கிறமோ, எம்பெருமான் சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமும் அவருக்கு பொருந்தும். ஆணித்திரும்பஞ்சன தரிசனம் செய்ய வேண்டும். எம்பெருமான் கர்ப்பஸ்தானத்திலேருந்தே அந்த எம்பெருமான் திருச்சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய ஆனந்த தாண்டவமூர்த்தி தானே மக்களை வந்து பார்க்க வர்றார். அப்படி ஒரு ஆனந்தமான அந்த ஆணித்திரும்பனத்தை
எல்லாரும் கண்டுகளிக்க வேண்டும். மாமா எங்களால வர முடியல, நாங்களாம் வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னா, உங்க ஊர்ல சிவாலயத்துல எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க நிறையா. சிவபெருமான் நடராஜ பெருமானுக்கு ரொம்ப பிடித்ததே அபிஷேகங்கள் தான். அபிஷேக சாமான்கள்லாம் வாங்கி கொடுங்கோ. அதே போல முடிஞ்சால் நமது வாழ்க்கையில 2 விஷயம் ஒண்ணு பண்ணணும். பிறந்துட்டோம் மனுஷனா, அதுல என்ன சொல்றார் அப்படின்னா, அடியார் பிறந்தார் திருவாரூரில் பிறந்தார் அடியாருக்கும் அடியே இருக்கிற ஊர்லயே சொன்னார். திருவாரூர்ல பிறந்த அத்தனை பேருக்கு அடியாரா அப்படின்னார். ஆனா அதே சொன்னார் திருப்பி, நான் திருவாரூர்ல பிறக்கல, நீ வருத்தப்படாதன்னார். என்னன்னார், நான் வெளியூர்ல எங்கேயோ பிறந்துட்டேன் அப்படின்னா, எந்த கண்டத்திலேயோ பிறந்துட்டேன் அப்படின்னா, இந்த கண்டத்துல பிறந்த நீ சிதம்பரத்துல போய் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணணும்னு. எம்பெருமான் சிதம்பரநாதனை தரிசனம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கெல்லாம் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருகிறார். சிவபெருமான் ஆனி திருமஞ்சன வைபவமானது வருகிற 12/7/2024 அன்னைக்கு எம்பெருமானுக்கு ஆனி திருமஞ்சன வைபவம். அதுக்கு முத நாள் எம்பெருமானுடைய தேரோட்ட விழா. இதை நாம் கண்டுகளிக்க வேண்டும். எம்பெருமானே நமக்கு அனுகிரகம் என்றார். அதனால எல்லாரும் இந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம். கைலாசபத மகாதேவ சம்போ டமட மட 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 மருபத கன 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 கங்காபதே அப்படின்னு அந்த சிவதாண்டவத்தை வாசித்து கொண்டு வருவார்கள். அந்த இடத்துல போய் ஒரு நிமிஷம் நின்னோம்னா நம்மளாம் கைலாசத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகாஸ்துரமான சிதம்பரத்திலே எம்பெருமான் திருமஞ்சனம் செய்து கொண்டு ஆணி திருமஞ்சன வைபவமானது ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக செல்வந்தர்களே, சிவனடியார்களே, சிவபக்தர்களே, அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய திருநீரை பூசிய அடியார் எல்லோரும் சிவபெருமான் எம்பெருமானை சிதம்பரத்திலே தரிசனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய பிறவி பயன் அங்கே தீரும். அப்படிப்பட்ட ஒரு மகோன்னமான எம்பெருமான் நடராஜமூர்த்தி நமக்கெல்லாம் தத்துவரூபமாக தரிசனம் கொடுக்கிறார். ஆகவே ஆன்மீக செல்வந்தர்கள் எல்லோரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய பரமேஸ்வரனுக்கு அனுக்கிரகமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா.